ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த சேனலின் மூலம் ஆரம்பிக்கிறோம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். 7/7/2025 இன்றைய நாளிலே திதி வார நட்சத்திர யோகம் அப்படின்னு பார்க்கும்போது திங்கள்கிழமை சோமவாரம்னு சொல்லுவோம். சோமவாரத்தின் போது நம்ம சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயமாகிறது. ஆனி மாதத்திலே 23ஆம் நாள் இன்றைக்கு வளர்பிறை 188 நாட்கள் ஆகின்றது. அன்பர்களே, வருடம் பிறந்து இன்னும் 177 நாட்கள் கையில் இருக்குது. நம்ம ஒரு காரியங்களையுமே செய்யும்போது இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, நாள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி தான் போவோம். அப்படி பண்ணும்போது இன்றைக்கு துவாதசி அப்படின்னு போட்டிருக்கோம். துவாதசினா என்ன அப்படின்னாக்கா, ஏகாதசி மறுநாள் 12ஆம் நாள்னு தெரியும். அதில் வாமன துவாதசின்னு போட்டுருவோம். வாமனருடைய அவதார தினம். அதுவும் இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் மகாபெரிவாரை நம்ம வணங்கக்கூடிய நாள் அப்படின்னு வைத்துக்குவோம். கஷ்டங்கள் விலகக்கூடிய நாள். திங்கள்கிழமையோடு சேர்ந்ததுனால கடன்களை அடைப்பதற்கு நல்ல நாள், மனதிலே தெம்பை கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது இன்றைக்கு சூட்சமம் அப்படின்னு வைத்துக்கலாம். இன்றைக்கு சுபயோக பவகரணம் அப்படிங்கிற யோக கரணங்களை கொண்டது. சுபயோகம்னாலே தெரியுது, சுபத்தை கொடுக்கும். பவகரணம்னா சிங்கம், அதுபோல் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 1:45 மத்தியானம் 1:45 2:45 வரைக்கும் இருக்குது. சாயங்கால வேளையில் 7:30 8:30 வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு திங்கட்கிழமை 7:09 ராகுகாலம், யமகண்டனா 10:12, குளிகை காலம் 1:03. இன்றைக்கு சூலம்னு பார்க்கும்போது கிழக்கில் இருக்குது. பரிகாரத்தில் தயிரை யூஸ் பண்ணி செய்வது நல்லது. 5:58 சூரியனுடைய உதயம். மிதுன ராசிக்குள்ளர சூரியனுடைய பிரயாணம் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு நாழி 38 வினாழிகள் இருக்கிறது. இன்றைய நாளில் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தனாலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் பரணி நட்சத்திரத்துக்கு வரும். மேஷ ராசிக்குள்ளர இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னாக்க ராகு கேது தோஷங்கள் அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக அந்த ராகு கேது தோஷத்தை நார்மலாக இந்த பொண்ணும் காலஸ்ரீ போயோ இல்லை ராமேஸ்வரன் இதுக்கு போயோ நாகநாதரை போய் வழிபதோ நமக்கு சரியாக போகும். ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்க மகாகாலீஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் இந்த ராகு கேது தோஷம் போகுங்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோச்சாரப்படி எங்கெங்கே கோள்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது சூரியனும் குருவும் அமர்ந்திருக்கக்கூடியது மிதுனத்தில், புதன் கடகத்தில், செவ்வாய் கேது அமர்ந்திருப்பது சிம்மத்தில். இன்றைய நாளிலே நமக்கு அனுஷ நட்சத்திரம்னால விருச்சிக ராசிக்குள்ளார சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு ராகு கும்பராசிக்குள்ளே இருக்கிறார். சனி பகவான் மீன ராசிக்குள்ளே இருக்கிறார். ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிர பகவான் இருக்கிறார் என்ற நல்ல ஒரு கோள்களின் இடங்களை பார்த்துவிட்டோம். இந்த நாளிலே மற்ற ராசிகளுக்கு எப்படி ராசி பலன் இருக்குன்னு பார்ப்போம். வாருங்கள். வணக்கம். மேஷராசி அன்பர்களே, ராசியின் 2ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ளரே இன்றைய நாளிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடியது பண வரவை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. சூரியனும் நல்ல நிலையில் இருக்கிறதுனாலே நன்மைகள் பல நடப்பதற்கான சூழ்நிலையை இருக்கும். ஆனால் இன்றைக்கு விருச்சிக ராசிக்குள்ளர சந்திரன் பகவான் உள்ளே வர்றதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக காரியங்கள் செய்தால் போதும். புதிய விதமான காரியங்கள்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. குழப்பங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால குழப்பம் இல்லாமல் நிதானமாக செயல்களை செய்வதனாலே லாபங்கள் பெருகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆதாயம் நிறைய கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். 5 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிவ வழிபாடும் ரொம்ப நல்லது. இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளாய் அமையட்டும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். நீச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் கொஞ்சம்
வீட்டில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது பெட்டர். அதே மாதிரி பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் அவர்களுடைய தொல்லைகள் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏற்கப்பச்ச கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டோன் இருக்குது. பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தனம் உண்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு சொல்கிறார். ஆனாலும் குடும்ப சம்பந்தப்பட்ட மன கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை பற்றின ரெக்கன்சிலேஷன் பார்த்துக்கிடுங்க. உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிற இடமானது கடகராசி. அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த புதனானவர் கொஞ்சம் மனதிலே புத்தி மட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள், புத்தி குறைவாக்குவதற்கான எண்ணங்களை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் டியூன் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைய நாளிலே 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும்னா சிவனை ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு செய்யுங்க. சிவசிவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சொல்லி செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி வெற்றியை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. சூரிய குரு சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இன்றைய நாளிலே விருச்சிக ராசிக்குள்ள சந்திரன் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் மனதிலே குழப்பங்கள் வந்தாலும் உடலிலே நோய்கள் வந்தாலும் அதை பற்றிய கவலைகள் எல்லாம் தாண்டிவிட்டு மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கொடுத்தல் வாங்கலிலே நீங்கள் கொடுத்திருந்த வரவுகள் எல்லாம் வராமல் இருந்த கடன்கள் எல்லாம் இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத விதையில் திருப்பி கேட்டால் கிடைத்துவிடும். அதனால் கொஞ்சம் எனக்கு கடன் செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே போல் மருத்துவத்திலே கொஞ்சம் செலவுகள் கம்மியாவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா மனதில் வச்சுக்கொள்ளுங்க. எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுனால கொஞ்சம் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். பரவாயில்ல, என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு அண்டர் டோனில் சொல்வீங்க. இந்த நாளிலே கூடுதலாக பணத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து செய்வதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. செஞ்ச காரியத்தை கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா காசு கொடுப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாரு சனி பகவான். அதனால் கரெக்டாக பார்த்து எல்லா வேலையும் செய்யுங்க, நல்லது நடக்கும். 1-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஸ்திரமாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால மனது ஃபுல்லாக ஆஞ்சநேய பகவானை நினைத்து ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிகிட்டே வாங்க. இந்த நாள் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராசியை விட்டு வெளியே வந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது, இவங்க 2 பேருமே உங்களை குழப்பத்தில் ஆட்படுத்தி பிரயாணங்களை நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக கவனங்கள், ஸ்பெக்குலேட்டிவ் விஷயத்தில் கேர்ஃபுல்லான மூவ்ஸ் இதெல்லாம் இருக்கணும். தேவையில்லாமல் ஷேர் ட்ரேடிங் அதெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை, அதெல்லாம் கொஞ்சம் நஷ்டத்தை கொடுப்பதாக அமையும். பொருளாதாரத்தில் சீர்கேடைக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிகிறது. நீங்கள் எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் குருவினுடைய ஆசையினால் தான் பண்ண முடியும். அந்த குரு உங்களுடைய ராசியின் 6ஆம் இடமான தனுசு ராசியை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதனாலும் கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் உண்டு. நீங்கள் போட்டிருக்கிற கேஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபைசலாகாமல் சேர்ந்துக்கிட்டே வருது. எதிரிகளுடைய தொல்லைகளும் உண்டு. அப்படிங்கிறதுனால இன்றைய நாளிலே வாமன ஏகாதசி அப்படிங்கிறதுனாலே அவசியம் நீங்கள் துளசி மாலையை வாங்கி கொண்டு சென்று பெருமாளுக்கு சார்த்திவிட்டு, எப்படி 3 அடி மண்ணினாலே மகாபலியின் கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அவனை தன்னுடன் ஆட்படுத்தி கொண்டாரோ அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களின் நசுக்கி நம்மளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவார் என்ற எண்ணத்துடன் செய்யுங்கள். 2-8 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எதுவும் உங்கள் லாபஸ்தானாதிபதியான அந்த மிதுன ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால சூரியன் கொடுத்துருவார் அப்படிங்கிற தைரியத்தோடு தான் எல்லா வேலையும் செய்கிறீங்க. ஆனாலும் கொஞ்சம் மனசில் கவலையும் மருத்துவத்துக்கு செலவும் என்று வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எஸ்பெஷலி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனங்கள் செலுத்துங்கள்.
அவர்களுக்கும் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்கள பார்த்துக்கிடுங்க. தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்ருக்கோமான்னு செக் பண்ணினே தான் நம்ம போகணும். நம்ம வாழ்வுக்கு போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தேவையில்லாத கலகத்தை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். அவரை தான் இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்திலேருந்து பார்க்கக்கூடிய மனோகாரகனான உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார். அதனாலே தேவையில்லாமல் காசிப்ஸ் கிரியேட் ஆகும். கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் விலகி நிற்பது நல்லது. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மனதிலே கலக்கங்களை விட்டு வெளியே வருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுவதற்கு நார்மலாகவே நம்ம என்ன பண்ணணும்? பெருமாளை வணங்கணும். பெருமாளை வணங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதனால் ஒரு நல்ல இனி நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி. அனுஷ நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திரவியம் வருவதற்கான லாபங்கள் இருந்தாலும் குறைந்து வரும். அப்படிங்கிறதும் அந்த ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுகிறது. அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி சனி பகவான் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கனாலே எதையும் கொஞ்சம் கர்ஸ் பண்ணி கொடுக்கும், தாமதப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது புரிகிறது. 6ஆம் இடமான கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தன லாபத்தை பெருக்கித் தருவதனாலே கொஞ்சம் பண வரவுக்கான சூழ்நிலைகள்லாம் காட்டுறது. வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். கொடுத்த பணம் திருப்பி வந்துடும். உங்கள் எதிரிகள் உங்கள் பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலைகள், லாபமான சூழ்நிலையில் வியாதியாக இருந்து மருத்துவத்தில் போனாலும் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுத்தும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதுமே உங்கள் ஸ்மரணை எல்லாமே அந்த விஷ்ணு பகவானுடைய பாதத்தில் இருக்கட்டும். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வந்தீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டல் நாளாக அமைந்துவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. ராசியின் 2ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளர சந்திர பகவான் செல்வதனாலே பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதை மேனேஜ் பண்ணணுன்னாக்கா நமக்கு பணம் வேணுமே சார், பணம் இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ராசியிலேருந்து 11ஆவது இடமான செவ்வாய் உட்கார்ந்துருக்கக்கூடிய சிம்ம ராசியிலேருந்து பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலே வாக்குச்சாதுரியத்தினாலே வரக்கூடிய பணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சல்டன்சி சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு பணத்தை தருவதாக இருக்கிறது. கொஞ்சம் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷனை தெரிஞ்சனால பைசா இல்லைன்னா கொஞ்சம் கேளுங்க, கிடைக்கும். கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வங்கியிலிருந்து கடன் கேட்டிருந்தீர்கள், வீடுகள்லாம் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும், தொழிலை விருத்தி பண்ணணும், வங்கி கடன் அப்ளை பண்ணணும், இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. பொருளாதாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும்னா இன்றைய நாளிலே முயற்சி செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் அனுஷ நட்சத்திரத்தின் அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய அம்பாளை வழிபடுவதும் ரொம்ப நல்லது. திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடுவடை அம்மனை ஒரு முறையேனும் சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். அப்படி இல்லைன்னா அவருடைய அந்த உருவப்படத்தை உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் டிபியில் வச்சு வணங்குங்க. இதனால் ஒரு நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே சந்திரனை வைத்து கொண்டீர்கள். சந்திரனுடைய நேரடி பார்வையிலே சுக்கிரனை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். மனதிலே நிறைய குழப்பங்கள் வருவதற்கும் உடலிலே அசதி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. 2ஆம் இடத்தை குடும்பம், தன, வாக்குஸ்தானத்தை சூரியனும் குருவும் சேர்ந்து பார்ப்பதனாலே தேவையற்ற மனக்கவலைகள் வருவதற்கான சூழ்நிலையும் உண்டு. அலைச்சல்களும் உண்டு. பொருள் வரவுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அலைச்சலும் மனக்கவலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது சூழ்நிலை காட்டுகிறது. இதை உடைச்சி வெளியில் வரணும் அப்படின்னா செலவுகளை உடைக்க வேணும் அப்படின்னு இருக்கும்.
வீடில் ரெனோவேஷன் ரிப்பேர் ஒர்க்கு அதெல்லாம் வரும். அந்த செலவுகள் எல்லாம் எப்படி உடைக்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா போதும். தெளிவான சிந்தனையோடு செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நல்லதொரு மகிழ்ச்சியை தரும். அதனால் தெளிவுடன் இன்றைக்கு நாளை துவங்கி செய்யுங்கள். 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் வாசுதேவி ஏகாதசி, வாமன ஏகாதசின்னு போட்டிருக்கோம். நார்மலாக வாமனருடைய அந்த அவதார நாள் அப்படிங்கிறதும் அவரை வணங்குவதனாலே நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனாலும் இன்றைய நாளை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்வோம். 3-7 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சூரியன் மற்றும் உங்கள் ராசிநாதன் ஆன குரு, இவர்கள் சுகத்தை தருவார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அலைச்சலை தருவார் கன்ஃபார்ம். சுத்த விட்டு வேடிக்கை பார்ப்பார், அதுவும் கன்ஃபார்ம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பணத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் செலவை கொடுப்பார். உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடமான இந்த ரிஷபராசிக்குள்ளர சுக்கிர பயணமானது மனதிலே கவலையை கொடுத்துவிடும், பிரிவை கொடுக்கும், தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ்லாம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருங்க. தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது நல்லது. வேலை செஞ்சு மாட்டிக்கிறதோடு வேலை செய்யாமல் ஒதுங்கி நின்னா நல்லது தானுங்களே. அதனால் அதான் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்க. 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைய வேண்டும் என்றால் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. அது நல்ல ஒரு வைபை கொடுக்கும், நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. 2ஆம் இடம் 12ஆம் இடம் ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்க்கக்கூடியது, அதாவது குடும்பத்தையும் விரயத்தையும் சேர்ந்து பார்க்கக்கூடியது. தனக்காரகனான குருவே 6ஆம் இடமான இடத்துலேருந்து பார்ப்பதனால எதிர்பாராத விதத்திலேருந்து வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு உண்டு. அந்த லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி 11ஆவது இடமான வெற்றி ஸ்தானத்துக்குள்ளர, லாபஸ்தானத்துக்குள்ளர இன்றைக்கி சந்திரனின் பயணம் உங்கள் முக்கியமாக அமைகிறது. இன்றைய நாளிலே அனுஷ தினம் அப்படிங்கிறதுனாலே காஞ்சி மகாமுனிவரை நீங்கள் வணங்குவது உங்கள் முக்கியமான பங்காக வைத்துக்கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு அனைத்து விதமான நல்லதும் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்றைக்கி வாமன ஏகாதசி அப்படிங்கிறதுனாலே பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையை அவர்களுக்கு சமர்ப்பித்து வருவதனாலே கூடுதலாக உங்களுக்கு கஷ்டங்களும் வரக்கூடிய விஷயங்களிலே தடைகள் நிவர்த்தி ஆகிவிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். சொத்து விஷயங்களிலெல்லாம் நல்ல விதமான ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். முக்கியமாக இந்த நாளிலே இடப்பெயர்ச்சிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் யோசித்து கொண்டீர்கள், அதெல்லாம் நல்லபடியாக முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் பொருட்சேர்க்கையும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு. 1-11 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று குரு, இன்னொருத்தர் செவ்வாய். இவங்க 2 பேருமே தங்களுடைய பார்வையினாலே உங்கள் எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இல்லைனா திங்க் பிக் அப்படின்னு சொல்லி போய் மாட்டிப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைய நாளில் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொழிலிலே பெருகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றங்கள், கேட்டிருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. சுக்கிரனுடைய நேரடி பார்வையிலே இருக்கக்கூடிய சந்திரனானதினாலே பொருள் வரவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே குருவினால் வரக்கூடிய லாபங்கள் இருந்தாலும் சூரியனால் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்யலாம் அப்படின்னு போகும்போது அங்கெல்லாம் இழுத்து பிடிக்கக்கூடிய சூழ்நிலை. சுகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதனாலே லாபங்களுக்குரிய ஸ்பெக்குலேட்டிவ் விஷயங்களெல்லாம் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிற காஷனை மட்டும் வச்சுக்கோங்க. 1-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணையே பயன்படுத்துங்கள்.
இன்றைய நாளிலே ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் லாபத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தையும் இந்த வார்த்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடமான கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதுனால வீட்டிலே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை தொடர்பான நிறைய குழப்பங்கள் மனதிலே இருக்குது. அவங்க அது செய்யலையே, இவங்க அது செய்யலேன்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஏமாற்றத்தோடு மனசை கர்ஸ் பண்ணிக்கூடிய சூழ்நிலை. பண வரவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சௌக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வேகமாக நடக்கலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்றைய நாளிலே விருச்சிக ராசிக்குள்ளர அனுஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ள நுழைகிறாரு. இவர் நுழையும் போது 3ஆம் அதிபதியான உங்கள் ராசியினுடைய 3ஆம் அதிபதி சுக்கிரன் நேரடி பார்வைகளை வைத்துக்கிறார். 3-9 தொடர்பு அப்படிங்கிற தொடர்பு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் திலகும். தாமதமாக விஷயம் நடந்தாலும் ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக நடக்கும், ஆனால் முடிஞ்சிடும். விரயங்கள் எல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு தான் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய தனஸ்தானாதிபதியுமான செவ்வாயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே உங்களுடைய விரயத்தை கட்டுப்படுத்துகிறாருன்னா செலவு கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதுவே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படியே செலவானாலும் வரவுக்கேற்ற செலவாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படிங்கிறதுனால செவ்வாயின் பார்வையினால் வரக்கூடிய இந்த பலன்களுக்கு நீங்கள் முருகாச்சரணம்னு அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை புரியட்டும். வாழ்க வளத்துடன்.